மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ரஜினி சாரோட டிராவல் பண்ணியிருக்கீங்க, விஜய் சாரோட டிராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து சர்ச்சைகள் நிறைய போயிட்டு இருந்தது. ரஜினி சார் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆதவ் அவர்கள் சொன்ன கருத்து அது பயங்கரமா சர்ச்சையாக மாறி, ரஜினி அவர்கள் வந்து ரியாக்டும் பண்ணியிருந்தாரு. இப்போ இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலா ஆதவ் வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு. நான் சொன்ன அந்த மீனிங் வேற. அது அந்த நேரத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் வெடிச்சிச்சு. உண்மைதான், எனக்கு ரஜினி அவர்கள் மீது வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவிடம் பேசினார்கள். பேசின பிறகுதான் இந்த விஷயம் வந்தது அப்படின்னாங்க. விஜய் என்ன ரியாக்ட் பண்ணாரு? விரைவில் விஜய் இது குறித்து அடுத்த மேடையில் பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது சார். சுருக்கமாக சார், ரஜினி சாரோட நான் ட்ராவல் பண்ண ஒரு அனுபவம் இருக்கிறதுனால அவர் எதையுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார். தன்னை பற்றின வர்ற செய்தியில் அதை அப்படியே கடந்து போயிடுவார். இதையும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக கடந்து போயிட்டார். ஆனால் இங்கே முக்கியமாக எதுனா, இதற்கு முன்பாக ரஜினி விமர்சித்தவர்கள் நிறைய பேர் அதை நம்ம கடந்து போயிடுவோம், தேவையில்லை. இங்கே என்ன குறிப்பிடும்படியாக இருக்குது அப்படின்னா, ஒரு கட்சி பயமுறுத்தினாங்க அதனால விலகி போனார் அப்படிங்கிற அந்த ஒரு லைன் தான் டிஸ்டர்ப் ஆச்சு எல்லாருக்குமே. நீங்கள் வேற கூட விமர்சனம் பண்ணிருக்கலாம், பட் இங்கே ரஜினி சார் இப்போ அரசியலில் கிடையாது. இருந்திருந்தால் கூட நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணுறது மாதிரி பண்ணலாம். நீங்கள் அவர் அதை கடந்து போயிட்டு நம்ம ஹீரோவை மட்டும் பண்ணிட்டு போகணுங்கிற சூழ்நிலை இன்றைக்கி இருக்கும்போது, நீங்கள் அவருடைய பழைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு பேசியிருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருடைய பார்வையும், என்னுடைய பார்வையும் அதுதான். இப்போ கூட ரஜினி சாரும் வரைக்கும் விட்டுருக்க மாட்டார். ஆனால் இந்த பயம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதற்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் ஒரே வார்த்தை அந்த லெட்டர் படல கூட ஆதவ் அர்ஜுனா மேலே ஒரு மரியாதையை வைத்து தாவகவுடைய முக்கிய நிர்வாகியான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ இங்கே ரஜினி சாரோட மனசை நீங்கள் பார்த்துங்க. அவர் யாரையுமே புண்படுத்த மாட்டார். தன்னோட வயசில் 10 வயசு குழந்தைனா கூட தூக்கி வச்சு வாங்க போகணும்னு பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு நபர். இங்கே அதுதான் முக்கியமாக பார்க்கப்படுது. நேற்று அவர் விட்ட அறிக்கை தீயா பற்றிக்கிட்டு எரிஞ்சது. உடனடியாக விஜய் கவனத்துக்கு கொண்டு போய் ஆதவ் அர்ஜுனாவை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், நான் இதை பேசலான்னு பார்த்தேன், சார் அறிக்கை ஒன்று விட்டார். இது சாதாரண விஷயம் எடுத்துக்க முடியாது. விஜய் சொல்லப்பட்ட ஒரு தகவல், அதனுடைய அடிப்படையில் இதுக்கு விளக்கம் நீ கண்டிப்பாக கொடுத்துரு, நீ பேசிட்ட, நீயே விளக்கம் கொடுக்கணும். அது ஏதோ டக்குன்னு இன்னைக்குள்ளே டிக்ளேர் பண்ணின்னு விஜய் தரப்பில் கடுமையாக ஆதவ் அர்ஜுனாவை கேட்டுக்கொண்டத ஒரு தகவல் ஒன்று வந்தது. அதன் விளைவாக தான் நேற்று மதியானமே ரஜினி சாருடைய லெட்டர் பேரில் அறிக்கை வந்த உடனே ஆதவ் அர்ஜுனா உடனடியாக ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணார். எல்லா மீடியாவும் சோசியல் மீடியாவும் இன்வைட் பண்ணார். திடீர்னு அங்கே என்ன தோணுச்சு அப்படின்னா, அவருக்கு ப்ரெஸ் மீட் பண்ணும்போது அங்கே நிறைய கேள்விகள் வேறு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம பதில் சொல்லும் போது இதிலிருந்து எதையாவது ஒன்று நம்ம ஏதோ ஒன்று லூஸ் டாக் பண்ணிட்டா சிக்கலாய் பெருமைன்னு சொல்லி விஜய் அவர்கிட்ட திரும்பவும் ஆதவ் அர்ஜுனா, சார் நான் ப்ரெஸ் மீட்டை நான் மீட் பண்ணல, வேணாங்கும் போது நீ எந்த மேடையில் தானே பேசின, அதே மாதிரி ஒரு மேடையில் நீ உடனடியாக ஒரு பதிலை சொல்லு, அவ்வளோதான், இது முற்றுப்புள்ளி நீ வச்சிரு அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புலேருந்து ஒரு தகவல் சொல்லப்பட்டதும் வந்தது. அதன் விளைவாக தான் பத்திரிகையாளருடைய சந்திப்பை கேன்சல் பண்ணிவிட்டு உடனடியாக நேற்று மாலை ஒரு மேடை ஏறி பேசும்போது அங்கே ஸ்பெசிஃபிக்காக 45 வருடமாக ரஜினி மன்றத்தில் இருந்த ஒரு நிர்வாகியை கூப்பிட்டு ஸ்டேஜில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாங்க. அது அவருடைய பார்வை சிறப்பாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய ஃபேமிலியே அந்த ரசிகர் பேசுனது இது பேசுனதை எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் டிவிக்கு பேர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு தகவல் சொல்கிறார். நான் இப்போ 45 இயர்ஸ் ரஜினி சாரோட இருந்தேன், எனக்கு தலைவர் அவர் மட்டும்தான், இங்கே விஜய் அவர்கள் தலைவர்னு சொல்ல மாட்டேன், தலைவர்னா ரஜினி சார் ஒருத்தர் தான், இங்கே லீடர் நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்த அவர் சொன்னார். ஃபேமிலியே நாங்கள் ரஜினி ஃபேன்ஸு, ஸோ தலைவர் ஃபேன்ஸுன்னு ஒரு விஷயத்தை சொல்லி, இது எதற்காக பேசுனது, ஆதவ் அர்ஜுனா பேர் நோக்கம் ஏதோ இல்லை மாதிரி எனக்கு தெரிந்து கொடுத்ததுனால, ஆனால் எனக்கு விளக்கம் தேவை அப்படிங்கிற விஷயத்தை அவர் நேற்று கன்வே பண்ணார். பட் ஒட்டுமொத்த உலக ரஜினி ரசிகருடைய சார்பாக நான் விளக்கம் கேட்குறேன், நீங்கள் விளக்கத்தை கொடுத்தே வேணும், என்றைக்குமே எனக்கு தலைவர் ரஜினி சார் மட்டும்தானே ஒரு டீட்டெயில் எக்ஸ்போஸ் ஒன்று பண்ணார். அப்போ தான் அதுக்கும் ஒரு மேற்கொண்ட விஷயத்தை ஒன்று சொல்கிறாரு. இங்கே டிவிகேயில் சேர்ந்ததுக்கு பிறகு விஜய் அவர்கள்ட்ட நான் மீட் பண்ணும்போது அப்போ ஒரு தகவல் நான் கேட்டேன், ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஃபாலோ பண்ணணும் சார் அப்படின்னு கேட்கும்போது என்னன்னு கேட்டார். இல்லை சார், நான் 45 வருடமாக ரஜினி சாருடைய தீவிர ரசிகன், நான் தலைவரை ஏற்றுக்கொண்டவன், அவருடைய ஃபோட்டோஸை நான் மொபைலில் நான் இப்போவும் வச்சுருக்கேன் டிஸ்பிளேயில், நான் எடுக்க மாட்டேன் காரணத்தை கொண்டோம். அப்படிங்கும்போது என்ன பேசுகிறீங்க நீங்கள், நானே ரஜினி சாருடைய பரம ரசிகன், வெறியன், நானே தலைவராக ஏற்றுக்கொண்டவன் அவரை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை விஜய் சார் சொன்னார் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணார். இங்கே விஜய் இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச ரஜினி சாரை எந்த ஒரு நிகழ்ச்சியில் இதுவரை பேசுகிற மாதிரி என்னுடைய ஞாபகத்தில் இல்லை. நிர்வாகிகள் பேசப்பட்டு இருக்காங்க, அதுதான் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. ஒன்று பேசுகிறது விஜய்கிட்ட கேட்டாவது பேசணும். பட்
இந்த ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணது, இங்கே உடனடியாக இந்த மேடையில் நீ விளக்கம் கொடுங்க அவருக்கு வந்து கேட்டுக்கொண்டதன் விளைவாக ஆதவர்ஜுனா நேற்று ஒரு விஷயத்தில் என்னுடைய பேசப்பட்ட நோக்கம் வேறேங்கிறார். ஓகே, உங்கள் நோக்கம் வேற, உங்களுடைய ஒருத்தரை வந்து நீ அட்டாக் பண்ணி பேசுங்கிறது நோக்கம், ஓகே, அதை தெளிவாக ஆதவர்ஜுனா பேசியிருக்கணும். நம்ம இங்கே திரும்ப சொல்கிறோம், ஆதவர்ஜுனா பேசுனது நியாயப்படுத்த முடியாது, தவறு தான் அது. பட் இதை வந்து உங்களுடைய நோக்கம் என்னமோ அதை நீங்கள் பேசிட்டு ரஜினி சாரை இழுக்க வேண்டிய அவசியம் அந்த ஸ்பாட்டில் ஆதவர்ஜுனுக்கு கிடையாது. ஆனால் அங்கே ஒரு கட்சி மிரட்டினதுனால பயந்து போய் ரஜினி சார் அரசியலுக்கு வரலைங்கிற விஷயம் பதிவு பண்ணதான் நேற்று ஃபுல்லாக கொந்தளிச்சாங்க. ரஜினி ரசிகர்களில் வந்து அவர் தீயை பற்ற வச்சு கொழுந்து விட்டு இருந்துச்சு. ஆனால் நேற்று அவர் வந்து பயங்கரமாக ரஜினி சார் என்னோட வந்து வயதில் மூத்தவர், அவர் மேலே நான் பற்றும் அன்பும் நிறைய இருக்குது எனக்கு, அதனால் இது உங்களுடைய மனதை பின்படுத்தினால் ரொம்ப ரொம்ப என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், பயங்கரமான மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நேற்றே கொடுத்துட்டார். அது உண்மையிலேயே என்னன்னா அவருடைய எல்லோருடைய பார்வைக்குமே அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஆனால் இனிமேல் தயவு செய்து பேசும்போது தாவக்கூடிய நிர்வாகிகள் நீங்கள் யாரை பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய வரலாற்றை திருப்பி பார்த்துருங்க தயவு செய்து. ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் பேசி விஜய்க்கு கெட்ட பேர், விஜயினுடைய இலக்கை நோக்கி போகிறது மிகப்பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக். நீட் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டது ஒரு சிறப்பு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர் பேசும்போது பார்த்தோம்னா, நாங்கள் மன்றத்து சார்பாக நிறைய ரஜினி சாருடைய பர்த்டேக்கெல்லாம் நாங்கள் உதவிகள் பண்ணும்போது அங்கே ஆதவர்ஜுனா நிறைய எங்களுக்கு வந்து உதவி, அப்போ ஆதவர்ஜுனா கட்சியில் இல்லை, அப்போ எங்களுடைய மன்ற சார்பாக பேசும்போது நிறைய உதவிகள் அவர் பண்ணியிருக்காரு, அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அப்படிங்கிற விளக்கத்தையும் அவர் சொல்கிறாரு. இங்கே ஆதவர்ஜுனா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நம்ம அரசியல் வரதுக்கு முன்னாடி ரஜினி சார் மன்றத்தின் சார்பாக நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன், அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு சர்வேவை எடுத்திருக்கோம். அப்போது 18 to 20% வாக்குப்பதிவு ரஜினி சாருக்கு இருந்தது. நாங்கள் பிரமிச்சு போனோம். நாங்கள் அந்த இடத்துல வந்திருந்தால் மிக சிறப்பாக இருக்குன்ற விளக்கத்தையும் கொடுக்குறார். இது எதற்கு தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசி உங்கள் மேலே ஒரு பற்று பாசத்தையும் இருக்கிற ரசிகர்கள் மத்தியிலையும் விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. பட் ஓகே, ஏதோ விஷயம் நடந்துருச்சு, நீங்கள் பயங்கர மன்னிப்பு கேட்டார் ஆதவர்ஜுனா, ஓகே, இதையும் நான் கடந்து போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரஜினி சாரும் இதையும் கண்டிப்பாக கடந்து போயிருப்பார். இந்த பயங்கர ஒரு வார்த்தை சொன்னதுனால நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா 91, 96, 96 புரட்சி பண்ணுது, இதெல்லாம் பெரிய ரெக்கார்டு பண்ணவர் அவர். பயம் தெரியாது. 2019 அவர் அரசியல் கட்சி மீண்டும் வந்து ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு ஒரு ஆப்பை ரெடி பண்ணி எவ்ரி சாட்டர்டே சண்டே அத்தனை தமிழர்கள் அத்தனை அரசியல் மன்றத்தை வர வச்சு ராவேந்திர மண்டபத்தில் வந்து மீட் பண்ணார். பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு கட்சி. அதை 2021 சட்டசபையில் மோதிருவோம், களத்தில் இறங்கிடும்ன்ற போகும்போது பரபரப்பாக இயங்குறாங்க எல்லா பேருமே. ஸோ அந்த திடீர்னு எதிர்பார்க்க விதமாக கொரோனா வந்து அட்டாக் பண்ணுறது உலகமே மிரண்டு போச்சு. அதற்கு மீறி ரஜினி சார் நான் ஆரம்பிச்சுட்டேன், பின்வாங்கவே மாட்டேன் அப்படிங்கும் போது தான் ஒரு படம் கமிட் பண்ணி நடிச்சிட்ருக்காரு. அண்ணாத்தேன்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு டோட்டல் இந்திய கவர்மெண்ட்டே மிகப்பெரிய லாக்டவுன் போட்டு இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதன் விளைவாக 123 பேர் தான் நினைக்கிறேன், அதை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் படப்பிடிப்பு நடத்தணும். எல்லாருக்குமே கோவிட் டெஸ்ட் பண்ணாங்க, ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் பண்ணி அந்த கோவிடில் வந்து நெகட்டிவ்னு வந்ததுக்கு பிறகு தான் எல்லாமே வந்து ஷூட்டிங்கு போனால். அதற்கு மீறி அங்கே ஒரு 5 பேருக்கு கொரோனா வந்தது. இல்லை, கீர்த்தி சுரேஷருடைய அசிஸ்டண்ட்டுக்கும் இங்கே கொரோனா வந்தது. அப்போ இதன் விளைவாக இதெல்லாம் பார்க்கும்போது அரசியலில் வந்தாச்சு இந்த கொரோனா, இந்த இதெல்லாம் போது அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நம்ம வந்து அதாவது நம்ம யதார்த்தமாக பேசணும்னா ஏஜ்னு ஒன்று வேறு இருக்குது இல்லையா, அதன் விளைவாக பிபிலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அவருக்கு. அப்போ தான் உடனடியாக வந்து கொஞ்சம் இதை அசால்ட்டாக எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் அரசியலுடைய அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்குது, ஷூட்டிங் ஒரு போது இந்த கொரோனா பீரியட் வந்து இவ்வளோடைய ரசிகர்கள் இது, நீ அடுத்த கட்டத்துக்கு போகணும், நீ ஊராக போகணும், மக்கள் பிரச்சனை போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் போது இந்த டென்ஷன்லாம் உடல்நிலை சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டாங்க. ஐஸ்வர்யா ரஜினி வந்து போய் கூடவே இருந்து பார்த்தாங்க. அப்போ தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு பிபி எகிறது, அந்த இம்யூனிட்டி பவர் வேணுங்கிறதுக்கு நிறையா மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ சிக்கல் வரும்போது பார்த்தோம்னா டாக்டருடைய அட்வைஸ் ஒரே வார்த்தை, சார் உங்கள் உடல்நிலை சரியில்லை, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள், பட் உங்களுடைய இலக்கு எல்லாம் கரெக்டு செய்து நீங்கள் பிரச்சாரத்துக்கும் மக்களையும் சந்திக்காமல் நீங்கள் சும்மா சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் போக முடியாது சார், அது சரியாக இருக்காது, உங்களுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. பட் இந்த நேரத்தில் என்னோடய அட்வைஸ், தயவுசெய்து நீங்கள் ரெஸ்ட்டே எடுக்கணும், வேணும்னா உங்கள் ரசிகர்கள் உங்கள் உடல்நிலை தான் முக்கியம்னு பார்ப்பாங்களே தவிர நீங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் விரும்ப மாட்டாங்க, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும். அப்படி ஒருவேளை நீங்கள் உங்கள் மனசு இடம் கொடுக்கலன்னா நான் வர்றேன் சார், ப்ரெஸ் மீட்டை நான் மீட் பண்ணுறேன், பத்திரிகை நான் சந்திக்கிறேன், ரசிகர்கள் நான் சந்திக்கிறேன், உங்களோட உடல்நிலையை பற்றி நான் சர்டிஃபிகேட் தர்றேன், எந்த ஹாஸ்பிட்டல் எந்த டாக்டர் வேணாலும் போய் அது கூட்டு போய் உங்களை வச்சு பார்க்கட்டும், நான் சொல்கிறது பொய்யானன்றதை அவங்க பார்க்கணும். இந்த மாதிரி ரஜினி சாருடைய ஹெல்த் இஷ்யூவை பற்றி டாக்டர் சொன்ன அட்வைஸு. ரஜினி சார் இல்லை நான் வந்துட்டேன், நான் பின்வாங்க முடியாது என்னால்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று பேசுகிறாரு. இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கல விரும்புகிறேன். ரஜினி சார் அரசியல் கட்சி ஆரம்பித்து பவர்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்காருங்கும் போது பார்த்தோம்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இந்த கட்சி ஆரம்பித்து பயந்தாங்கன்னு சொல்லி, இதை விட பெரிய ஒரு கட்சியே ரஜினி சாரை வச்சு கொடுக்கும்போது விரலை விட்டு ஆட்டினார். இந்த கதையே வேண்டாம், தமிழ்நாட்டினுடைய இலக்கு வேறு, என்னுடைய இலக்கு வேறு, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாது, உங்களை ப்ரொமோட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. மிகப்பெரிய கட்சிங்க, பட் இன்னமும் நண்பர்களாக இருக்காங்க அந்த கட்சியில், அது வேறு விஷயம். எல்லாருக்குமே நண்பர்களாக இருக்கார். ஸோ பயப்படாத ஒரு மனிதரை போய் நீங்கள் பயந்துட்டான்னு சொல்லும் போது தான் எமோஷனல் ஆனது ரஜினி சார் இந்த அறிக்கை விட்டது காரணமே தவிர, இல்லைன்னா அவர் வந்து இதற்கு முன்னாடி சொன்னேன், நிறைய பேர் விமர்சனங்கள் மற்ற கட்சியில் சேர்ந்தவர்கள் பண்ணாங்க. அதை வந்து அவர் காதிலே வந்து கேட்டுக்கல, இதையும் கேட்காம போயிருந்திருப்பார். பட் ஓகே, ஏதோ நடந்துருச்சு, பேசிட்டாங்க, வந்தாச்சு. பட் அந்த நேரத்தில் அனாத்தை ஷூட்டிங்கில் நடக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டாக்டர்னு சொல்லி, அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு, உடல்நிலை சரியில்லை, போனோன்னா ஸ்ப்ரெட் ஆகிடும், ரொம்ப சிக்கல் வரும், இவரை பார்க்கும்போது லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, மக்கள் ரசிகர்கள் வருவாங்க, அவர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னோம்னா பின்னாடி இவர் தான் ஐயோ நம்மளால ஆயிடுச்சுன்னு சொல்லி கஷ்டப்படுவார். தயவுசெய்து வேணால் போக வேணாம், நான் வந்து பேசிக்கிறேன், நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னு ஐஸ்வர்யா சொல்லும் போது தான் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வரும்போது கூட BMW கருப்பு கலர் காரில் வந்து வீட்டில் இறங்குறாரு. இறங்கி போது நடக்க முடியாமல் இறங்கி போனார். எல்லா மீடியாவும் கேமரா வச்சு ஷூட் பண்ணாங்க அவரை. அப்போவும் பார்த்து கையமிச்சிட்டு போனார். பட் அப்புறம் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்லும் போது வேணாப்பா, நீங்கள் சொல்லுங்கள், ரசிகர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்க, நானும் பேசுகிறேன், உங்கள் ரசிகர்கள் உங்கள் மேலே தான் உயிரை வச்சுருக்காங்க அப்படிங்கிற விளக்கம்லாம் கொடுக்கும்போது ரொம்ப யோசித்து ஒரு முடிவு பண்ணார். ரொம்ப யோசித்தார். கிட்டத்தட்ட 7-8 மாதம் மேலே யோசித்தார். வரலாம் இன்னும் இல்லை வேண்டாம் போது அப்புறம் பார்த்தார் தன்னுடைய ரசிகர்களை இழக்க விரும்பவில்லை, முடிவெடுத்து தான் அந்த விஷயத்தை டிக்ளேர் பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த முடிவு வந்து நீங்கள் பயமுறுத்திட்டாங்க. அவரெல்லாம் பிஸ்கோத்துங்க, அவர் எல்லாருக்குமே சொல்ல போனோம், யாருக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பழைய ரஜினிகாந்தெல்லாம் நீங்கள் பார்த்ததில்லை, நான் கூட இருந்து பார்த்தவன். அதனால் அவர் வந்து அவருடைய பாதை அவர் இன்னும் போய்கிட்டு இருக்கார். பட் ஓகே, ஏதோ நடந்துச்சு. விஜய் அவர்களும் தயவுசெய்து, அதை ரஜினி சார் மேலே மிக பற்று உள்ளவர், நிறையா சொல்லியிருக்கேன், அவரும் நல்ல அன்பானவர் தான். ஏதோ அவருக்கு ஒரு தேவையில்லாமல் ஒரு கெட்ட பேர் உருவாகிறதுக்கு நிர்வாகிகள் கொஞ்சம் யோசித்து பேசணுங்கிறத இந்த சொல்லிக்க நான் விரும்புகிறேன். நான் அதை இனிமேல் வந்து யோசித்து பேசுவான்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி வந்து ரஜினி அவர்களை பார்த்து தான் இவர் திரையுலகத்துக்கு வந்தவர், அவரோட நடித்தவர், அவர் போட்ட பாதையில் தான் போயிட்டுருக்கேன்னு சொன்னவர். சூப்பர் ஸ்டாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு வாரிசல் உருவாக்கும் போது சரத்குமார் கொளுத்தி போனது கூட அவர் கொஞ்சம் லேட்டாக தான் விளக்கம் கொடுத்தது. இருந்தாலும் தெளிவாக கொடுத்து சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி விளக்கத்தை முட்டுப்புள்ளி வச்சார். காக்கா கழு கதை ஓடிச்சு, அது அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் மாதவர்ஜி நம்ம போட்டு திரும்பி அந்த காக்கா கழு உருவாக்கிட்டார். பட் பரவாயில்ல, இந்த மன்னிப்பு கேட்டார், கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் ஒரே ஒரு பட் அவர் சார்பாக நான் விரும்புகின்ற என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் மாதிரி ஒன்றும் இல்லை, நீ அரசியல் கட்சி வந்துட்டீங்க, சினிமாவில் நடிகராக இருக்கும்போது போட்டியில் இருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, உங்கள் படம் ஹிட்டாக என் படம் ஹிட்டாகணும், சம்பளம் நான் அப்படி இப்படின்னு போகலாம் சார். பட் அரசியலுக்கு வந்துட்டீங்க, எல்லாருமே வேணும், இந்த நேரத்தில் எல்லாருமே அனுசரித்து போகணும், அந்த கட்டத்துக்கு நீங்கள் இருக்கீங்க. அது முக்கியமான ஒரு தலைவனுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அம்சமே எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த சொல்லிக்கலாம் நான் விரும்புகிறேன். அதை தயவுசெய்து திருச்சி மாநாட்டில் நீங்கள் அழகான விளக்கம் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கிறேன். கொடுக்கலைன்னா தயவுசெய்து விஜய் அவர்கள் கொடுங்க. நீங்கள் நேசிக்கிற மனிதர் தான் ரஜினிகாந்த் அவர்கள், அவர் அன்புக்கு கட்டுப்பட்டவர். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவருடைய இந்த ஒரே ஒரு லெட்டர் பேரில் ஒரே ஒரு லைன் தான் கொடுத்தார், அதுவே நேற்றுலேருந்து பத்திக்கிட்டு எரியுது. அவருடைய ஒரு வாய்ஸ் ஓவர் உங்களுக்கும் தெரியும், அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் யாருக்காவது ஒருத்தருக்கு போய் சேரும். பட் அது நீங்கள் எப்படின்றது நீ புரிஞ்சுக்கிது மேலே சொல்ல விரும்பலை. பட் விளக்கத்தை விஜய் அவர்கள் கொடுப்பான்னு தான் நினைக்கிறேன் சார் நான். ஓகே சார், ஏன்னா அவர் படங்களே நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ணாமலை தம்பி நான் பாட வந்தேன் அப்படின்ற மாதிரி விஜயே சொல்லியிருக்கிறாரு. ஆரம்ப காலங்களில் வந்து நான் அடிமை இல்லை படத்தை வந்து கண்டினியூவாக 3 ஷோலாம் பார்ப்பேன், தேட்டரில் ரஜினி சார் படம் மட்டும்தான் பார்ப்பேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படி மாதிரி இருந்தது. எஸ்ஏசி அவர்கள் ரஜினி சாருக்கு ரொம்ப நெருக்கம், 2 பேருமே பயங்கரமான நெருக்கம். அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினி சாரோட படப்பிடிப்பில் இருக்கும்போதெல்லாம் விஜய் அவர்கள்லாம் போய் பார்த்துருக்கிறாரு. ஸோ வழக்கமாக 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, நடுவில் யாராவது வந்து கொளுத்தி விட்டு போடுவாங்க. அது வழக்கம் போல விஜய் பண்ண மாதிரி ஒரு நேத்துல இருந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அவர் பாட்டு சும்மா தளபதியின் பேரில் அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. 2 பேரோட இதுவும் வேற. சரத்குமார் கொளுத்தி போட்டார், அதை 2 பேர் ரூட்டு வேற. எஸ், வேற. அதனால் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி அண்ணாமலை தம்பியிடம் பாடம் வந்தேன்ற அந்த ஒரு சாங் பாடியிருப்பார். 2வது போக்கிரி படம் பாருங்கள், திரும்ப சொல்லி விரும்புகிறேன். ஒரு சீன் அலப்புற சீன் இருக்குது, வில்லன் கேங்கில் உள்ளே வந்து இவர் விஜய் சோலோவாக உள்ளே வந்து அடிக்கும் போது ரிட்டர்ன் போகும்போது துப்பாக்கியை ரோல் பண்ணி பிடிச்சிட்டு பேக்கில் கை கட்டி போவார். இதே சீனு ரங்கான்னு ஒரு படம் ரஜினி சார் படம் இருக்குது, அதில் வந்து ரவீந்தர் வில்லன் அவருடைய வீட்டுக்குள்ளே உள்ள அதே மாதிரி வீடு தான், ரஜினி சார் உள்ளே வந்து அடித்து அவசரட்டி ரங்கான்னு ஒரு ஸ்டாம்ப் ஒன்று அடிச்சு விட்டு துப்பாக்கி ரோல் பண்ணி பேக்கில் கை நடந்து போவார். அந்த சீன் அப்படியே வேணும்னு இவர் விஜய் கேட்டாராம்.
போக்கிரியில் வச்சுருப்பாங்க. நீ ரங்கா படத்தோட அந்த சீன் பாருங்கள், போக்கிரி படத்தின் இந்த சீன் பாருங்கள், ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ரஜினி சார் மேலே மிக பற்றுள்ளவர் தான். ஆனால் கூட இருப்பவர்கள் சரியில்லாதனால அவர் கெட்ட பேர் வருது. நீ எல்லாத்துக்கும் அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு கட்டுப்பாடாக நீங்கள் ஒரு வேண்டுகோளை வச்சுருங்க. சினிமா நடிகளை பற்றி பேச வேணாம்னு சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவு தேவை. ரஜினி சாருடைய ஆதரவு உங்களுக்கு தேவை, ரசிகருடைய ஆதரவு தேவை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த ஒரு மேடையில் விஜய் அவர்களும் விளக்கம் கொடுத்துட்டாருன்னா தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார். இதன் மூலமாக நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, விஜய் ரசிகர்கள் இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காமல் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குல்ல, அதை நோக்கி நீங்கள் போங்க. அதுதான் என்றைக்குமே நல்லது. எப்பயுமே பாசிட்டிவாக எல்லாருக்கிட்டே அப்ரோச் பண்ணுங்கள். இதை தான் நம்ம இந்த வீடியோ மூலிமா சொல்ல விரும்புகிறோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து விஜய் இதை பற்றி பேச போகிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அடுத்த வீடியோ வந்து இன்னொரு புது அப்டேட் இருக்குது. எல்லாரும் என்ன அப்டேட்டுங்கிறது, ஒரு படத்தை பற்றி முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு. அது குறித்து ஒரு முக்கியமான தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி சார்.